அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போற செய்தி கம்போடியா தாய்லாந்து யுத்தம் குறித்து தான். ஏற்கனவே ரஷ்யா உக்ரைன் யுத்தம், இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தம், அது இஸ்ரேல் ஈரான் யுத்தமாக மாறி போனது. இப்போ கம்போடியா தாய்லாந்து யுத்தம் உலக அளவில் பதட்டத்தை உண்டு பண்ணியிருக்கு. என்னதான் இரு நாடுகளுக்குள்ள பிரச்சனை? இந்தியா பாகிஸ்தான் மாதிரி அவ்வப்போது சின்ன சின்ன பிரச்சனை, உயிரிழப்புகள் ஏற்படுவதும் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கு. தாய்லாந்து கம்போடியா எல்லை பகுதி என்பது 817 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. இந்த எல்லை பகுதியில் பல இடங்கள் வரையறுக்கப்படவில்லை என்பதுதான் பிரச்சனை. இதனால் இரு நாட்டு இராணுவத்தினரும் மோதிக்கொள்ளும் சூழல் உருவாகிறது. குறிப்பாக ஃப்ரீவிகியர் கோயில் அமைந்திருக்கும் அந்த பகுதியில் அடிக்கடி மோதல் வருது. இந்த கோயில் 11ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பழங்கால இந்து கோயில். இந்த கோயிலில் இருக்கக்கூடிய இந்த பகுதி இரு நாடுகளின் எல்லையில் அமைந்துள்ளது. இந்த கோவிலை இரு நாடுகளும் சொந்தம் கொண்டாடி வருகின்றன. அதனால் அடிக்கடி மோதல் ஏற்பட்டு தகராறு ஏற்படுகிறது. 1962ஆம் ஆண்டு சர்வதேச நீதிமன்றத்துக்கு இந்த பிரச்சனை போகுது. கோவில் கம்போடியாவுக்கு சொந்தம் என தீர்ப்பளித்துள்ளது சர்வதேச நீதிமன்றம். ஆனாலும் அதை சுற்றியுள்ள நிலங்கள் யாருக்கு சொந்தம் என தெளிவாக குறிப்பிடவில்லை. 1907ஆம் ஆண்டு பிரெஞ்சுக்காரர்களால் வரையப்பட்ட ஒரு வரைபடம், அதில் அந்த கோவில் கம்போடியாவின் எல்லைக்குள் இருப்பதாக காட்டுது. அந்த வரைபடத்தை அடிப்படையாக வைத்து தான் இந்த தீர்ப்பு, கம்போடியாவுக்கு சாதகமான தீர்ப்பு வழங்கப்பட்டது. அதை ஏற்றுக்கொண்டது கம்போடியா. இந்த வரைபடத்தின் அடிப்படையில் அமையப்பட்ட தீர்ப்பை தாய்லாந்து ஏற்றுக்கொள்ளவில்லை. சர்வதேச நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை கம்போடியா ஏற்றுக்கிட்டு தாய்லாந்து ஏற்றுக்கொள்ளலை, அங்குள்ள மக்களும் ஏற்றுக்கொள்ளலை. அதனால் இந்த ரெண்டு நாடுகளுக்கும் இடையே எல்லைகளில் பிரச்சனை வருது. கடந்த மே மாதம் மீண்டும் மோதல் வெடித்தது. கம்போடியா, லாவோஸ், தாய்லாந்து 3 நாட்டு எல்லைகளும் சந்திக்கக்கூடிய இம்ரால்ட் ட்ரையாங்கல் அப்படின்னு ஒரு சர்ச்சைக்குரிய பகுதியில் இரு நாட்டு இராணுவத்துக்கும் மோதல் ஏற்பட்டு இந்த மோதல் கம்போடியா வீரர் ஒருவர் கொல்லப்பட்டார். இந்த சம்பவம் இரு நாடுகளில் விரிசலை அதிகரிக்குது. சமீபத்தில் தாய்லாந்து இராணுவ வீரர்கள் 5 பேர் நிலத்தில் புதைத்து வைக்கப்பட்ட கண்ணிவெடியில் காயமடைகிறார்கள். இது கம்போடியாவில் புதிதாக புதைக்கப்பட்ட கண்ணிவெடிகள் அப்படின்னு தாய்லாந்து குற்றம் சாட்டுது. கம்போடியா அந்த கண்ணிவெடிகள் பழைய போர்களில் எஞ்சியுள்ளவ, நாங்கள் புதுசாக ஒன்றுமே வைக்கல அப்படின்னு சொல்லுது. இந்த நில கண்ணிவெடி சம்பவத்துக்கு பிறகு இரு நாடுகளுக்கும் மோதல் அதிகரிக்குது. கம்போடியா தூதரை வெளியேற்றுது தாய்லாந்து. பல பார்டர் செக் போஸ்ட்டுகளை மூடுது. தாய்லாந்து அரசு இதுக்கு பதிலடியாக கம்போடியாவில் என்ன செய்தார்களோ தாய்லாந்துடனான அனைத்து உறவுகளையும் குறைத்து கொண்டது. ஏற்கனவே பேங்காங்கில் இருக்கக்கூடிய கம்போடியா தூதரக அதிகாரிகளை திரும்ப அழைத்து கொண்டது. கம்போடியா தாய்லாந்து டிராமா டிவி தொடரை தடை செய்தது. வியாபாரத்தையும் தடை செய்தது. காய்கறி, பழங்கள் என்று எல்லாவற்றுக்கும் தடை விதித்தது கம்போடியா. இந்த நிலையில் தாய்லாந்து விமானப்படை கம்போடியாவில் ஒரு தாக்குதலை நடத்துது இராணுவ இலக்கை நோக்கி. கம்போடியாவும் பதில் தாக்குதல் நடத்த தாய்லாந்தில் 11 பேர் உயிரிழந்ததாக தாய்லாந்து அரசு அறிவித்துள்ளது. இரு நாட்டு எல்லையிலும் 86 கிராமங்களை சேர்ந்த 40,000க்கும் மேற்பட்ட மக்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் அனைவரும் தாய்லாந்தை சேர்ந்தவர்கள். கம்போடியாவின் இராணுவ இலக்குகள் வான்வெளி தாக்குதலால் அழிக்கப்படும் சொல்லுது தாய்லாந்து. இந்த எல்லை பிரச்சனை தாய்லாந்து உள்நாட்டு அரசியலிலும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. தாய்லாந்து பிரதமரை தற்காலிகமாக இடைநீக்கம் செய்திருக்கு தாய்லாந்து. அது காரணம், கம்போடியாவில் இருக்கக்கூடிய பெரிய அதிகாரியை இவங்க தொடர்பு கொண்டு பேசும்போது தாய்லாந்தோட இராணுவ தளபதி ஏதோ குறைத்து பேசினதா சொல்லப்படுது. 2008ஆம் ஆண்டு ஃப்ரீவிகியர் கோயிலில் யுனெஸ்கோ மூலமாக புனித ஸ்தலமாக்க முயற்சி செய்து கம்போடியா. அதற்கு தாய்லாந்து கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்க
தாய்லாந்து எதிர்ப்பையும் மீறி யுனெஸ்கோ ப்ரீவிகர் கோவில் கலாச்சாரத்துக்கான அங்கீகாரத்தை கொடுத்துச்சு. அதுக்கு பிறகு எல்லை பகுதியில் இராணுவ மோதல்கள் வெடித்தது. 2011 பல பெரிய மோதல் வெடித்து இரு நாடுகளுக்கும் கடுமையாக தாக்கி கொண்டன. இரு நாடுகளிலும் உயிரிழப்புகளும் ஏற்பட்டன. 2013 ஐநா சபை தலையிட்டு சர்வதேச நீதிமன்றம் மூலமாக தீர்ப்பை தெளிவுபடுத்தினது. ப்ரீவிகர் கோயிலும் அதை சுற்றியுள்ள மலைகள் நிலங்களும் கம்போடியாவுக்கே சொந்தம் என தீர்ப்பளித்துள்ளது. இந்த சூழலில் சமீபத்தில் நடந்த கன்னிவெடி தாக்குதல் மூலமாக இப்போ ஒரு போரா வெடிக்குமா அப்படிங்கிற ஒரு அபாயத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு